சென்னை பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பல்வேறு மதத்தை பின்பற்றுகிற மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு. வேற வேற நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு எதிரானதாக இருக்காது. ஏன்னா எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் வலியுறுத்தி சொல்லுது. எந்த மதமும் வேறுபாட்டை போதிக்கிறது இல்லை. அதனால தான் கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் நடக்கிற இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு மத நம்பிக்கையாளர்களும் வந்திருக்கிறாங்க. பேராரை உட்பட இந்த மேடையை பாருங்க. மயிலம் பொம்மபுரு ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலசுவாமிகள், மேனாள் நீதியரசர் என் பாஷா அவர்கள், நாம் எல்லோரும் ஒத்துமையாக சகோதரர்களாக இருக்கிறோம். இந்த ஒத்துமை உருவாக இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். ஆனால் இந்த ஒத்துமை உருவாகிறத சிலரால் சகித்துக்க முடியல. அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தவங்களால மத ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் ஏற்றுக்க முடியல. அதனால தான் இந்த ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த பாடுபடுற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு பிடிக்கல. நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பிரிவு மக்களும் அமைதியாக நல்லிணக்கத்தோடு வாழுறாங்க. இதை தடுக்க ஒரு கூட்டம் தவிக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கூட்டத்தால் இந்த மண்ணில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஒரு மனிதன் தன் மேலையும் அன்பு செலுத்தணும், பிற உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்தணும் தான் எல்லா மதங்களும் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவோட போதனைகளும் அப்படித்தான் போதிக்குது. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை, இரக்கம், நீதி, தியாகம், பகிர்தல்னு இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்துக்கு கற்றுத்தந்த மதிப்பீடுகளை வரிசைப்படுத்த முடியும். கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு வரல, எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி 5 லட்சம் பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையிலே வழங்கப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசு கிட்ட நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம். ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம். இதுக்கிடையில தான் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வெள்ளம் வந்துருச்சு. அந்த மக்களுக்கும் நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன். அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம். அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க. அது மகிழ்ச்சியா. பல்வேறு சோதனைகளுக்கு இடையில தவிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லல்களுக்கு, இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றாங்களே, அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புல்லரிச்சு போனேன். ஆனால் இன்னைக்கு அர்த்தமில்லாமல் குறையில் சொல்றாங்க. நூற்றாண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பேரிடை ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும். அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை. கொரோனா காலகட்டத்திலேயே ஆட்சியில் இருந்தப்பவே இல்லை. அப்பவே எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் முன்னின்று ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை அறிவித்து செயலாற்றினோம். அதை நீங்கள்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய முன்னாடி வந்துடுறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள்
சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது. நான் கேட்குறேன், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீர் சிறப்புரிமை எடுத்து சென்னை பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் கிறிஸ்துமஸ் விழாவை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நடத்துவதுதான் திராவிட மாடல் என்றும், எந்த மதமும் வேறுபாடுகளை போதிப்பதில்லை, ஆனால் ஒரு சிலருக்கு மத ஒற்றுமை நல்லிணக்கம் பிடிப்பதில்லை எனவும் பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.